ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. கரூர் துயர சம்பவம் குறித்து தீர்ப்பு வெளியிட்ட நீதிபதிக்கு எதிராக அவதூறு கருத்து தெரிவித்த காவல்துறை முன்னாள் அதிகாரி வரதராஜன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். முழு தகவல்களை சொல்லுங்க. கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார். குறிப்பாக தாவேகா தலைவர் விஜய்க்கு எதிராக பல்வேறு கண்டன கருத்தை பதிவிட்ட நிலையில இது தொடர்பான அவர் கொடுத்த தீர்ப்பு தொடர்பான அந்த உத்தரவு தொடர்பான வாசகங்கள் அடங்கிய பல்வேறு சமூக வலைதளங்கள்ல வைரலானது. இதனை நீதிபதிக்கு எதிராக தொடர்ச்சியாக கருத்து தெரிவிக்கும் வகையில சமூக வலைதளங்கள்ல யூடியூபர்கள் பலரும் பேசி வந்தனர். இது தொடர்பாக சென்னை தெற்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிபதிக்கு எதிராக கருத்து தெரிவித்த நபர்களை கைது செய்து வருகின்றனர். அந்த வகையில ஏற்கனவே 4 நபர்களை போலீசார் கைது செய்திருக்கக்கூடிய நிலையில தற்போது மேலும் ஒருவரை சென்னை தெற்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். இவர் முன்னாள் காவல்துறை அதிகாரியும் நேதாஜி மக்கள் கட்சியை சேர்ந்தவரான வரதராஜன் என்பவரைத்தான் இன்று சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட இவரை அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த யூடியூப் வீடியோ உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டதா அல்லது என்ன காரணத்திற்காக பதிவிடப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏதேனும் இதுல தவறு இல்லாத பட்சத்துல அவருக்கு சம்மன் வழங்கி மீண்டும் விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் சைபர் கிரைம் போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.